நாட்டில் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவர். இது ஏதோ உங்களுக்காக நமக்காக சொல்வதில்லை. இன்றைக்கு சாதாரண மக்கள் சொல்கின்ற பேச்சு எடப்பாடியார் இருந்தாலே போதும் என்ற நிலை இன்றைக்கு இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மக்களாலே சொல்லப்படுகின்ற நிலைமை, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அந்த நிர்வாகிகளே சொல்லுகின்றார்கள், உங்களுடைய முதலமைச்சர் இருந்த காலத்தில் இருந்தது கூட எங்களுக்கு இப்போது நடைபெறவில்லை. கொடுக்கப்பட்ட அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி எத்தனையோ மேடு வெள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை புண்ணுவேடா என்ற சொல்லுக்கேற்ப நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் போல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல முதன்மை மாநிலமாக கொண்டது எடப்பாடி அவர்கள், அம்மா அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி கொள்ளையர் கையில் சிக்கி இந்த இருண்ட தமிழமாக விடியல் எப்போது வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நமது அதை போல நிச்சயமாக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலம் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தும் அவருடைய தலைமையிலே நிகழ்த்துவார் என்பதை முதலில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதயத்து மன்னன் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் சென்னை கோட்டை வீதியிலே நின்று கொண்டிருந்த என்னை பக்கத்திலே அழைத்து வைத்து தேசிய கொடி போட்டு செல்ல வேண்டும், நீங்கள் ஆட்டோவிலே வரக்கூடாது என்று உத்தரவை போட்டு தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவராக என்னை நியமித்து தேசிய கொடி போட்டு பாதுகாப்பு பட்டாளக்குள்ள என்னை பாதுகாத்து வந்த என்னுடைய சந்தியா ஈன்றெடுத்த சாதனை தலைவி, எவையெல்லாம் வாழாக்கி அழகு பார்த்த அம்மா என்று அழைத்திட்ட புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேலத்து சிங்கம் தென்னாட்டு தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே இந்த இயக்கம் இருந்து மிகப்பெரிய சாதனையாக, வரலாற்று சாதனையாக பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை தொண்டர்களால் பெற்று அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக அருமையாக வீட்டிருக்கின்ற அருமையான வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவிலே பேசுகின்ற வாய்ப்பையும் தலைமையாற்றுகின்ற வாய்ப்பையும் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் இப்போது விட்டது. இவை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும் இதே புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆசையோடும் என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் வரி புரிந்து அமர்ந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் கழக பொது உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலிலே சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு அனைவரும் சிறப்பான முறையிலே கட்சி பணியாற்றிட முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக் கொள்கின்றேன்.